Hi students, in 11th accountancy we are going to see a new topic. Yes, subsidiary books. So subsidiary books can be split into two types. One is cash transactions, the other one is credit transactions. Cash na enna? So immediate cash payment or cash ni receive pandra appadina we call them as cash transactions. Credit na enna? ஸோ இம்மீடியட்டாக அதுக்கான கேஷ் பேமெண்ட்டோ இல்லை ரிசீவ் பண்ணுறதோ இருக்காது. இன் ஃப்யூச்சரில் யூ வில் பே. ஓகே, ஸோ தட் இஸ் கிரெடிட் டிரான்சாக்ஷன். எஸ், ஸோ கிரெடிட் டிரான்சாக்ஷனில் தான் வி வில் ஹாவ் 4 types of books. ஓகே, ஸோ பர்ச்சேஸ் புக், சேல்ஸ் புக், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அண்ட் சேல்ஸ் ரிட்டர்ன். இம்மீடியட்டாக இப்போ நீ கேஷில் பேமெண்ட் பண்ணுற இல்லை ரிசீவ் பண்ணுற அப்படின்னா நீ அதை டைரெக்டாக கேஷ் புக்கில் என்ட்ரி பண்ணிடலாம். கரெக்டா? இல்லை நான் க்ரெடிட்டில் பண்ணுறேன், ஸோ இந்த பர்டிகுலர் வெண்டாருக்கு நான் சேல் பண்ணுறேன் இல்லை அவங்கக்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன், இன் ஃப்யூச்சரில் தான் நான் பேமெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா யூ ஹாவ் டு மெயின்டைன் அ செப்பரேட் புக். ஸோ பர்ச்சேஸ், சேல்ஸ், பர்ச்சேஸ் ரிட்டர்ன்னா என்ன? ஸோ நீ வாங்கின பொருள் பிடிக்கலன்னு ரிட்டர்ன் பண்ணுற, ஸோ அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக். ஸோ சிமிலர் வே sales return book. So 4 types of books will be recorded in credit transactions of subsidiary books. Clear? So first illustration பார்க்கலாம். So அதுக்கு முன்னாடி you should know, you have to have a clarity. So என்னன்னா இந்த purchase booksல credit transactions மட்டும் தான் ரெக்கார்ட் பண்ணணும். So this is the first point. Okay? கேஷ், ஸோ இம்மீடியட்டாக கேஷ் பேமெண்ட் பண்ணியோ இல்லை பர்ச்சேஸ் ஃபார் கேஷ், சோல்டு ஃபார் கேஷ் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா வி ஷுட் நாட் பிரிங் இன் டு அக்கௌண்ட். புக்ஸில் அதை ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. எஸ், பர்ச்சேஸ் ஃப்ரம் பர்டிகுலர் பர்சன் நேமோ இல்லை ஷாப் நேமோ கொடுத்துருந்தா மட்டும்தான் அந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் வி ஹாவ் டு ரெக்கார்ட். ஸோ எனிதிங் பர்ச்சேஸ் ஃபார் கேஷ், கேஷ் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்ம அந்த டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. கிளியர்? தி அதர் ஒன், சப்போஸ் நீ வந்து ஃபர்னிச்சர் ஷாப் நடத்துகிற. ஓகே, ஸோ அதில் வந்து இப்போது இந்த கொஷனில் பாரு, March 20 பர்ச்சேஸ் 2 கம்ப்யூட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னா நம்ம அதை அசட்டாக எடுத்துக்கணும். எஸ், ஸோ அசட் வந்து உன்னோட கம்பெனிக்கு பர்ச்சேஸ் பண்ணுற அப்படின்னா ஆஃபீஸ் யூஸ்க்கு இருக்குது அப்படின்னா அதை வந்து யூ ஷுட் நாட் ரெக்கார்ட் இட். ஸோ எதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது? கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி உன்னோட கம்பெனிக்கு அசட் பர்ச்சேஸ் பண்ணுற, உன்னோட கம்பெனிக்கு அசட் பர்ச்சேஸ் பண்ணுற அப்படின்னா அதையும் ரெக்கார்ட் பண்ணக்கூடாது. ஓகே, அதர் பாயிண்ட். ஸோ இப்போ நீ ஒரு ஷாப் நடத்துகிற, பர்ச்சேஸ்லாம் பண்ணுற அப்படின்னா அதுக்கு டிஸ்கவுண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. கரெக்ட்? நீ பர்ச்சேஸ் பண்ணும்போது டிஸ்கவுண்ட், இல்லை நீ சேல்ஸ் பண்ணும்போதும் டிஸ்கவுண்ட் கொடுத்து சேல் பண்ணுவேன். எஸ், ஸோ டிஸ்கவுண்ட் என்ன பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கணும். அந்த டிஸ்கவுண்ட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து உன்னோட டோட்டல் வேல்யூலேருந்து அந்த பர்டிகுலர் பர்சன்டேஜை நீ லெஸ் பண்ணி டிஸ்கவுண்ட் வேல்யூ போடணும். Just try to understand the main concepts here. கன்ஃபியூஸ் ஆகாத. இன்னும் நம்ம கொஷனுக்குள்ளே போகவே இல்லை. ஜஸ்ட்டு நான் உனக்கு ஒரு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன், அவ்வளோதான். ஸோ டிஸ்கவுண்ட்டாக இருந்தால் என்ன? சப்போஸ் நீ 1000 ரூபாய்க்கு மதிப்புள்ள பொருளை வாங்குற, அதில் 10% டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்கிறாங்க. நீ எவ்வளோ பே பண்ணுவ? இந்த 1000ல் 10% டிஸ்கவுண்ட்னா எவ்வளோ? 100 ரூபா. கரெக்ட்? ஸோ அந்த 100 ரூபாவை கழிச்சிட்டு 900 தான் பே பண்ணுவேன். சிமிலர் அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ உனக்கு டிஸ்கவுண்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணுற அப்படின்னா உன்னோட ஓவரால் வேல்யூலேருந்து அந்த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜை மைனஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் அமௌண்ட் போடணும். கிளியர்? லாஸ்ட் பாயிண்ட் அப்படின்னா பேக்கிங் அண்ட் டெலிவரி சார்ஜஸ் அப்படின்னு ஒரு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா உன்னோட வேல்யூவில் அதை ஆட் பண்ணணும். ஏன்? பேக்கிங் சார்ஜஸ். ஸோ சப்போஸ் வந்து நீ ஒரு 10,000க்கு பொருளை வாங்குற, வாஷிங் மிஷின் வாங்குற அப்படின்னா அதை டெலிவரி சார்ஜஸ் நீங்கள் தான் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஸோ வீட்டுக்கு அதை டிரான்ஸ்போர்ட்டேஷனில் கொண்டு வரதுக்கான டெலிவரி சார்ஜஸ் they will ask for some 200 or 300, right? So that should be added. So 10,000 கூட அதை ஆட் பண்ணணும்.
ஏ ஸோ டோட்டலாக இந்த இதுக்கு 10,200ன்னு பே பண்ணலாம். டெலிவரி சார்ஜஸையும் ஆட் பண்ணி யூ ஹேவ் டு பே. எஸ் ஸோ 4 பாயிண்ட்ஸ் என்னென்ன நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். பர்ச்சேஸ் ஃபார் கேஷ் அப்படின்னா அதை நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடாது. அதே மாதிரி பர்ச்சேஸ்ட் அசெட் ஃபார் யோர் ஆஃபீஸ் யூஸ் ஃபார் யோர் கம்பெனி அப்படின்னா அதையும் எடுத்துகிட்டு வரக்கூடாது. எஸ் 2 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், டிஸ்கவுண்ட் இருந்துச்சு அப்படின்னா யூ ஹாவ் டு டிடக்ட் இட். ஸோ உன்னோட ஓவரால் வேல்யூலேருந்து அந்த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை லெஸ் பண்ணணும். கிளியர். பேக்கிங் சார்ஜஸ்னால் ஆட் பண்ணணும். ஓகே ஸோ நவ் we will move on to the question. So first record the following transactions in the purchase book. So என்ன பண்ணணும், நம்ம purchase book prepare பண்ண சொல்லியிருக்காங்க. First one பாரு, purchased from Mohan Furniture. So question பாரு, அதோட சொல்யூஷன் அப்படியே பார்த்துக்கோ. So purchase from Mohan Furniture. So என்னென்ன purchase பண்ணுறோம், 20 chairs at 450 each. அப்படின்னா என்ன, ஒரு சேர் 450க்கு வாங்குறேன். அப்போ 20 into 450 போடணும். அதே மாதிரி 2 tables at 1000 each. ஸோ ஒரு டேபிள் 1000. அப்போ 2 tables 2 into 1000. ஸோ அதாவது தான் மல்டிப்ளிகேஷன். ஓகே ஸோ சொல்யூஷன் பாரு. ஸோ ஜஸ்ட் அந்த வெண்டாரோட ஹெட்டிங் டாப்பில் டேட்டு பர்டிகுலர்ஸ் நம்ம ஆல்ரெடி ஃபார்மேட் பார்த்தோம் இல்லையா. ஸோ நம்ம என்னென்ன ஹெட்டிங் போடணும், டேட், பர்டிகுலர்ஸ், இன்வாய்ஸ் நம்பர் ஷுட் பி லெஃப்ட் blank. ஸோ அங்கே எதுவுமே பண்ண மாட்டோம். அதே மாதிரி எல்எஃப் லெட்ஜர் ஃபோலியோலும் எதுவும் ஃபில் பண்ண மாட்டோம். பட் ஹெட்டிங்கில் யூ ஹாவ் டு மென்ஷன் இட். ஓகே தென் ஃபைனலி யோர் அமௌண்ட் காலம். ஸோ ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் டேட் போட்டுட்டு எந்த வெண்டார்கிட்டேருந்து வாங்குறியோ அந்த வெண்டாரோட நேம், என்னென்ன பொருள் வாங்குகிறோம், 20 chairs 450க்கு, 2 tables 1000 each. ஸோ அதோட எக்ஸ்ப்ளனேஷன் பர்டிகுலர்ஸ் கொடுத்துட்டு அமௌண்ட். ஸோ இது ரெண்டு பொருளோட வேல்யூ எவ்வளோ வருது, 1000 rupees. அதில் லெஸ் ட்ரேட் டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரேட் டிஸ்கவுண்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க கொஷனில், 10% கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 10% அந்த 9000 + 2000 11,000ல் அந்த 10% கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிப்பேன், 11,000 into 10/100. எஸ் ஸோ அதை போட்ட அப்படின்னா உன்னோட வேல்யூ 1100ன்னு வரும். ஓகே ஸோ அதை மைனஸ் பண்ணி ஓவரால் வேல்யூ 9900. ஈஸி. ஸோ நெக்ஸ்ட் பாரு, March 6 purchased for cash. ஸோ purchase for cash அப்படின்னாலே அது நம்ம பர்ச்சேஸ் புக்கில் எடுத்துகிட்டு வர மாட்டோம். ஸோ இந்த டிரான்சாக்ஷனையே நம்ம எடுத்துகிட்டு வர மாட்டோம். ஸோ அப்படியே இக்னோர் பண்ணிவிடு. கிளியர். நெக்ஸ்ட் March 7 bought from Ramesh and Company. ஓகே 2 tools at 500 each, 10 rolling chairs at 200 each. ஸோ அதை டைரெக்டாக அப்படியே 2 into 500 அதே மாதிரி 10 into 200. ஸோ அதோட வேல்யூ 3000. ஸோ அடிஷ்னலாக என்ன கொடுத்துருக்காங்க, டெலிவரி சார்ஜஸ் அண்ட் கார்டேஜ். கார்டேஜ் இஸ் நத்திங் பட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 150. ஸோ டெலிவரி சார்ஜஸ்னால என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், நம்ம ஆட் பண்ணணும். டிஸ்கவுண்ட் தான் லெஸ் பண்ணணும். சரியா, டெலிவரி சார்ஜஸை ஆட் பண்ணணும். ஸோ 3000 + 150. ஸோ உன்னோட ஓவரால் வேல்யூ எவ்வளோ, 3150, 3150. நெக்ஸ்ட் பாரு, March 20 purchase 2 computers for office use. ஸோ இங்கே நம்ம அசெட் பர்ச்சேஸ் பண்ணுறோம் ஆஃபீஸ் யூஸ்க்காக. அது நம்ம பர்ச்சேஸ் புக்கில் எடுத்துகிட்டு வர மாட்டோம். ஓகே ஸோ purchase 2 computers for office use எடுத்துகிட்டு வரக்கூடாது. அதே மாதிரி இப்போ சப்போஸ் டைப்ரைட்டர்ஸ் purchase for office use எடுத்துகிட்டு வரக்கூடாது. asset purchase for office useனாலே அதை நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடாதுமா. கிளியர். லாஸ்ட் பாரு, purchase from Kamal and Co 10 chairs at 750. ஸோ அது அப்படியே 15 into 1500. ஸோ 22,500. எஸ். ஸோ இங்கே என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா, ஸோ கொஷனில் வந்து ஃபஸ்ட்டு பேக்கிங் அண்ட் டெலிவரி சார்ஜஸ்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறமா ட்ரேட் டிஸ்கவுண்ட்னு கொடுத்துருக்காங்க. பட் வேறஸ் நம்ம சொல்யூஷன் போடும்போது, ஸோ சப்போஸ் நீ வந்து
10,000 மதிப்புள்ள பொருள் வாங்குற, அதுக்கு உனக்கு 10% டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோயேன். ஸோ அந்த 10% ஃபஸ்ட்டு நீ டிஸ்கவுண்ட் முடித்து அதோட பேமெண்ட் பண்ணிவிட்டு தான் அப்புறமா தான் டெலிவரி சார்ஜஸ்க்கு வருவோம். கரெக்டாக? டெலிவரி சார்ஜஸ் ஆட் பண்ணிவிட்டு டிஸ்கவுண்ட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட்லாம் முடிஞ்சு ஃபைனல் செட்டில்மெண்ட் எவ்வளவோ அந்த வேல்யூவை முடிச்சுட்டு ஸோ ஃபைனலாக கூட்ஸ் வந்து டெலிவர் பண்ணுறதுக்கு தான் டெலிவரி சார்ஜஸ். கரெக்டாக? ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட்டை லெஸ் பண்ணிடணும். எஸ், ஸோ அதுலேருந்து வர வேல்யூக்கு தான் கூட நம்ம பேக்கிங் சார்ஜஸை ஆட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட்டை லெஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக பேக்கிங் சார்ஜஸ் யூ ஹேவ் டு ஆட் இட். கிளியர்? ஸோ சொல்யூஷனில் 3 வெண்டார்கிட்டேருந்து வாங்கியிருக்கோம். அதோட ஓவரால் டோட்டல் ஆட் பண்ணி இங்கே 40,300 இன் யோர் பர்ச்சேஸ் புக் காமிச்சிருக்காங்க. Clear? Very easy. So what are the points to be remembered? One is cash transactions எடுத்துட்டு வரக்கூடாது. Purchase of assets of office use எடுத்துட்டு வரக்கூடாது. Yes, discountனா less பண்ணணும், packing chargesனா add பண்ணணும். So simple. Just இதில் multiplication and addition அவ்வளோதான் purchase book. எதை கொண்டு வரணும் கொண்டு வரக்கூடாது தெரிஞ்சிச்சுன்னா it is so simple. Similar way, sales book இருக்குது. We'll see it in next session. Yes, thank you.